டான்ஸ் ஆட விட்டு தமனாவுக்கு டான்ஸ் ஆட வந்து தலைவர் அவதாரம் அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோதான் ஹலோ வெல்கம் டு விஎஸ் கிரியேஷன் வியூவர்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் இருக்கிற நேரு ஸ்டேடியத்தில் இருக்கோம். இந்த நேரு ஸ்டேடியத்தில் பார்த்திங்கன்னா வேட்டையனோட ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஆடியோ லான்ச்சில் வந்து நிறைய தெரியாத விஷயங்களை வந்து உங்களுக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் நடந்த உங்களுக்கு வந்து சூப்பரான விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் நான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆடிட்டோரியத்தில் எல்லா ஆக்டர்ஸு எல்லாம் வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து உக்காந்தாங்க. ஆனால் தலைவர் வர்றப்போ ஒரு மாஸ் இருந்ததுங்க. சூப்பர் ஸ்டார் ஆடிட்டோரியத்தில் வந்து என்ட்ரி பண்ணுறப்போ அலப்பறை இருந்ததுங்க. ஃபேன்ஸோட அலப்பறை சான்ஸு எல்லாம் மைண்ட் ப்ளோயிங், பார்க்குறதுக்கு அப்படி சூப்பராக இருந்தது. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா தலைவர் வந்த இந்த ஏஜ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா அப்படி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா இப்போ 49 இயர்ஸ் ஆகுது இண்டஸ்ட்ரியில் சார் வந்து. ஸோ 15th வந்து கூடிய சீக்கிரத்தில் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரொடியூசர் வந்து தலைவருக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. மறக்க முடியாத நினைவு அது. அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மஞ்சு வாரியர், இவங்க ஆல்ரெடி வந்து தமிழில் வந்து அசுரன் படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்டு துஷேரா விஜயன், இவங்க ஆக்டிங் பற்றி தலைவர் சூப்பராக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஃபஹீத் ஃபாசில், இவர் ஆக்டிங் பற்றி நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, தலைவர் வந்து இவரை பற்றி சொன்ன நிகழ்வு சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் ராணா. நெக்ஸ்ட் அமிதாப் பச்சன் சார். அமிதாப் பச்சன் சார் பற்றி பேசுகிற அளவுக்கு நான் வருத்தம் இல்லை. பட் என்னன்னா ரஜினி சார் வந்து அமிதாப் பச்சன் சார் பற்றி சொல்லியிருக்காரு, சான்ஸே இல்லை. அந்த ஸ்பீச் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம், இல்லை எப்படியாவது கூட எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களோட நற்பை பற்றி அமிதாப் பச்சன் சாரோட ஃப்யூச்சர் பற்றி சொன்னார். அப்படி நல்ல அருமையாக இருந்தது. இதில் அமிதாப் பச்சன் சாருக்கு வந்து கடந்து வந்த பாதையை வந்து ரஜினி சார் சொன்னார். நிஜமாகவேங்க லைஃப்பில் வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ஸ்க்கு நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வேந்து போனோங்க. அதில் இருந்து நம்ம அமிதாப் பச்சன் சார் எப்படி மீண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா விழா நாயகன் நம்ம அனிருத் சார். ஆடிட்டோரியத்தில் அனிருத் சார் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார், சான்ஸே இல்லை. மைண்ட் ப்ளோயிங். அந்த ஆடிட்டோரியமே பார்த்துட்டிங்கன்னா கிளாப்ஸும் அந்த லைட்டிங் போட்டு வேறு லெவலில் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம ப்ரொடியூசர் சார் கூட ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஒரு கிஸ் பண்ணார் அனிருத் சாரை. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருப்பார், ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறப்போ அந்த மியூசிக் டைரக்டருக்கு தெரியுமா அந்த படம் வந்து ஹிட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அனி சார் வந்து நம்ம ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருப்பார். அந்த தருணம் அருமையாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் சார். இவர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் ஹிட் படத்ததே கொடுத்துருக்காரு. ரஜினி சாரே சொல்லியிருப்பார் இந்த ப்ரொடியூசர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லிட்டு. சுபாஸ்கரன் சாரை பார்த்துட்டு ரஜினி சார் சொல்லியிருப்பார், நம்மளை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சா வரப்பிரசாதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட டைரக்டர் ஞானவேல் சார், இவர் ஜெய்பீம் படத்தை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்துருக்காரு. இந்த படத்தை வந்து ஐஸ்வர்யா மேடம் பார்த்துருக்காங்க. தென் சார் ரஜினி சாருக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக இந்த படத்துக்கு வந்து நம்ம ஞானவேல் சார் வந்து படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ஸ்டேஜில் சொல்கிறப்போ ஞானவேல் சார் பேசுகிறப்போ இந்த வேட்டையன் படத்தை வந்து டைரக்டர் ஞானவேல் சார் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. சூப்பராக வந்து ஃபேன்ஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தலைவர் நல்ல கருத்து சொன்னாரு, நல்ல காமெடியோட கருத்து சொன்னாரு, எப்படி வாழணும்னு சொன்னாரு. அமிதாப் பச்சன் எப்படி விழுந்து எப்படி மேலே ஏறி வந்தாருன்னு கதையை சொன்னாரு. அவர் அந்த வயசுலயும் விழுந்து ஏஞ்சி வராருனா உங்களால சின்ன பசங்க உங்களால முடியாதா, எந்திரிச்சு வாங்க அப்படின்ற ஒரு அருமையான விஷயத்த சொன்னாரு ரஜினிகாந்த். அப்புறம் காமெடியான விஷயத்தையும் சொன்னாரு. எப்படி ஜெயிலர் படத்துல வந்து என்னை ஓரமான டான்ஸ் ஆட விட்டு தமனாவுக்கு டான்ஸ் ஆட வந்து தலைவர் டான்ஸ் ஆடி 50 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. 50 வருஷத்துல நேரில் டான்ஸ் ஆடி இங்கே இருக்கவங்க யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நேரில் டான்ஸ் ஆடி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ ஒரு என்னையே மீறி கத்துறேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு சத்தியம் தான் விட்டு போயிட்டு இருப்பேன், அதுமே இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தலைவர் ஒரு ஸ்பீச் சொன்னார். நான் எப்பவுமே நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும்னு நினச்சிருப்பேன்.
ஒரு ஸ்பீச் சொன்னார், ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது, கெட்டதும் நினைக்கணும். ஏன்னா கெட்டவங்களை பார்த்தா நம்ம நல்லதே கற்றுக்குறோம். ஸோ அவர் சொல்லும் போது தோணுது நல்லவனாக இருக்கலாமா கெட்டவனாக இருக்கலாமான்னு. ஒரு கேரக்டர் பொறுத்தாது, அவர் கேரக்டருக்கு அது கரெக்டாக இருந்தது. ஸோ படம் பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். இதோட அவர் படம் வெற்றி அடைஞ்சா வெற்றி இல்லை, அது மாதிரி முக்கியம் தலைவரை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தா போதும். அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ பேர் தலைவர் ஃபேன் கூட இல்லை. அதில் தலைவர் மாதிரி ஹம்பிள் அண்ட் டவுன் டு எர்த், அதாவது சொல்லுவாங்களே இறங்கி வந்து சொல்லுவாங்க அவதாரம், அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோதான்